ரொம்ப பேர் இந்த ஆலயம் எங்கே இருக்கு அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லைங்க, அமைந்தக்கரை, சென்னை அமைந்தக்கரை வந்துடணும். அமைந்தக்கரைக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா மெட்ரோ எல்லோருக்குமே தெரியுங்க. திருவிக்கா மெட்ரோனா திருவிக்கா மெட்ரோலேருந்து மேற்கு பக்கமாக நீங்கள் வந்து அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலேயே ஜோதி விநாயகர் திருக்கோவில் இருக்குங்க. இந்த திருக்கோவிலில் தான் எல்லா சன்னதிகளும் இருக்குது. அதுவும் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் வந்து மகா பிருத்திங்கிராதி ஒரு 12வது வருஷம் வரப்போகுது. இந்த பிருத்திங்கிராதேவி வச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ மக்கள்லாம் ரொம்ப பேர் வர்றாங்க. இன்னும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு பக்தர்களே சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பக்தர்கள் சொல்லக்கூடிய நம்ம வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் அவங்க சொல்கிறது என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயில் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்குதுன்னா எல்லாருடைய முயற்சியாலும் டெவலப்மெண்ட் ஆகி இங்கே வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அதேமாரி எனக்கு ஏதோ எங்கே போனாலும் இந்த கோயிலில் வந்து உத்தரவு வாங்கின்னு தான் நான் ஜோதி விநாயகர் ஆலயத்துக்கு வந்து உத்தரவு வாங்கின்னு தான் போவேன். எங்கே போயிட்டு வந்தாலும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரும். நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. நான் எங்கள் கோயிலுக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கே போனாலும் வந்து போவேன். இப்போ எல்லா கடவுளும் இருக்க ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து முருகப்பெருமான், பெருமாள், பிருத்திங்கிரா தேவி, வராகினி அம்மன் தாய், சிவபெருமான், பைரவர், ராமர், எல்லா கடவுளும் இங்கே ஐயப்பன், எல்லா கடவுளும் இருக்க எல்லாரையும் தரிசித்தா நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் வாருங்கள், வந்து இந்த கோயிலுடைய அருள் பெறுங்கள் என்று வேண்டிக்கிறேன். வந்து ரொம்ப நாளாக வரேன். மோஸ்ட்டாக சென்னையில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. வியாழக்கிழமைனா கண்டிப்பாக இந்த பாபா பார்க்க நான் வந்துடுவேன். நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசையானா இந்த பிருத்திங்கிராக்கு இந்த நெய்லாம் விட்டு இது பண்ணுவாங்க. நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் இந்த கிருத்திகை டைமு, ஃபெஸ்டிவல் டைம் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லாமே ராகுகால பூஜை எல்லாமே நல்லா நடக்கும். இந்த குரு பூஜை அந்த மாதிரிலாம் நல்லா இது சிறப்பாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அப்படியே முழுமையாக ஆன்மீகத்தில் போகிற மாதிரி இருக்கும். அந்த கோயில் அப்படியே சுற்றி எல்லாமே இருக்கும். பிருத்திங்கிரா, அதுக்கப்புறம் முருகர், துர்க்கை, அதுக்கப்புறம் நவகிரகங்கள், பெருமாள், அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் ஐயப்பன், சாய்பாபா எல்லாமே சிறப்பாக இருக்கும். பூஜையும் இங்கே நல்லா நடக்கும். உங்களுக்கு மன அமைதியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் இந்த மாதிரி கோயில் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நான் இங்கே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் இங்கே வாங்க, கடவுளோட அருளை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளணும். வர பூஜை எல்லாமே நல்லபடியாக நடக்குது. எல்லா பூஜையுமே நல்லா பண்ணுறாங்க. வராகி சாமி புதுசாக வச்சுட்டு அதையும் நல்லா பண்ணுறாங்க சிறப்பாக. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லாமே நல்லாவே சிறப்பாக செய்கிறாங்க. இந்த இருக்க கோயில் ஐயர் எல்லாமே நல்லா செய்கிறாங்க. பக்தர்களும் நல்லா இனிமேலும் நிறைய பேர் வந்து நல்லபடியாக செய்யணும் கோயில் எல்லாமே எடுத்து.
तन्नो देवी प्रचोदयात् अदर्पणाय भद्रकाली महाप्रत्यङ्गिरा देवी नमः ओम श्री प्रत्यंगाय विद्महे शत्रुनि शुद्धन इंद्रने